ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். வீட்டில் பிரெட் பேக்கெட் இருக்கா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பிரெட் மஞ்சூரியன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். 6-7 பிரெட்டு துண்டு மட்டும் இருந்தால் போதும். இதில் எதுவுமே சைடு கட்டிங் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த பிரெட்டை அப்படியே கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கையிலே பிச்சு மிக்சர் ஜாரில் பவுடர் ஃபார்மேட்டில் அரைச்சிக்கணும். பிரெட் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற குட்டி சுட்டீஸ் எல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கூட மிச்சமாகாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா டேஸ்டியாக இருக்கும் தான், ஆனால் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கும். வீட்டிலே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஸ்நாக்ஸ் வேணால் அசால்ட்டாக செஞ்சிடலாம். சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுவும் இந்த பிரெட் மஞ்சூரியன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டை நம்ம அரைக்கும் போது நல்லா கொரப்பாக இருக்கணும். பிரெட்டில் ஆல்ரெடி ஈஸ்டெல்லாம் சேர்த்திருக்கனால மொறுமொறுப்பு தன்மை அதுலேயே இருக்குங்க. இப்போது நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்லேயே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துறேன். ஏன்னா இந்த பிரெட் பால்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது உப்பு ஆல்ரெடி அதுலேயே இருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். அரிசி மாவு, உப்பு எல்லாத்தையும் இந்த பிரெட்டோட அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் பிரெட் பால்ஸ் ஈஸியாக வரும், மொறுமொறுப்பாக வரும். கொஞ்சமாக பால் தெளித்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை தெளித்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். ஒரு பக்கம் நான் எண்ணெயும் காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம பிரெட்டை உருண்டை பிடிக்கணும், எந்த கிராக்ஸுமே இருக்கக்கூடாது. நல்லா கையில் அப்படியே குலாப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி 2 கையிலையும் வச்சு உருட்டினா அழகாக கிராக்ஸ் இல்லாமல் வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் மஞ்சூரியன் 100% சக்ஸஸ் தான். பிரெட் பால்ஸை உருட்டும் போதே நமக்கு தெரியும், கையில் ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக வரும். மெயினாக இதில் கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் எண்ணெய் அதிகமாக குடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற ஷேப்பில் நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கணும். நம்ம உருண்டை பண்ணவே நமக்கு தெரியும் அதோட டெக்ஸ்டர் என்னென்னு. மாவு எல்லாமே எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகி சூப்பராக வருங்க. இப்போ வேற குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்களா, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உருட்டின பால்ஸ் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். டக்குன்னு உருட்டி டக்குன்னு போடக்கூடாது. அந்த மாவு எல்லாமே நல்லா செட் ஆகணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போதுங்க, சூப்பராக செட் ஆகி வந்துடும். பிரெட் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் எண்ணெயும் குடிக்காது, நல்ல மொறுன்னு வந்துடும். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். ஒட்டுக்கா எல்லாத்தையுமே டம்ப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டா போதும். இப்போ நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். கீழே போட்டதும் அது மேலே வரணும். தணல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஹையாக இருந்தால் மேலே ஃபுல்லாக மொறுன்னு ஆகிடும், உள்ளே வேகாத மாதிரி ஆகிடும். போடுறப்பவே அந்த டெக்ஸ்டர் தெரியுது பார்த்தீங்களா, நல்ல பபிள்ஸ் எல்லாம் மொல்லமாக தான் ரேஸ் ஆகி வரணும். ஒட்டுக்காய் எல்லா பால்ஸும் போடக்கூடாது. தனித்தனியாக போட்டு எடுத்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உடனே கரண்டியெல்லாம் விட்டுறக்கூடாது. வேகும் போதே அவுட்ரு சைடெல்லாம் நல்லா மொறுன்னு வெந்து உள்ளேயும் வேகணும். அப்போ தான் பிரெட் மஞ்சூரியன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. நான் அப்படியே பெரட்டி விடுறேன் பாருங்கள். அப்படியே அழகாக மேலாப்பில் வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் தான் பிரெட் மஞ்சூரியன் சூப்பராக வருங்க. கடைகளில் கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ஒன்று ஒன்றா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலேன்னு அப்படியே பெரட்டி விடும்போது நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே வேக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டைலில் நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். 100% சொல்கிறேன், மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நான் பிரெட் பால்ஸை 2 பகுதியாக பிரித்து தான் போடுறேன். இப்படி பண்ணும்போது பிரெட் பால்ஸ் நல்லாவே வெந்து கிடைக்கும். வெளியில் நல்ல ப்ரௌன் கலராக, உள்ளே நல்ல மௌவாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணால் செம்ம சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ செகண்ட் பேட்சும் போடுறேன் பாருங்களேன். அந்த ஆட்டும் போது கிளுன்னு ஒரு சத்தம் வரும். அப்போ தான் நம்ம பிரெட் பால்ஸ் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் ஆட்டியும் காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். பிரெட் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பினஸாக இருக்கணும், உள்ளே நல்லா சாஃப்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைகளில் வாங்குற மாதிரியே இருக்கும். அதுவும் எந்த விதமான ரசாயனம் போடாமல் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். மசாலாக்காக நான் பழுத்த தக்காளியை எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்தால் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கு. சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி கூடவே 4 பல்லு பூண்டெல்லாம் சேர்த்திக்கோங்க. ஏன்னா கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இது 2யும் சேர்த்து நல்லா ஃபைனாக நைஸாக அரைச்சிக்கணும்.
கடாயில எண்ணெய் சேர்த்திட்டு, எண்ணெய் அதிகமா காயறக்கு முன்னாடி அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுறணும். இப்ப சைடுல மட்டும் பால்ஸ் வருது பாருங்க. இப்படி பண்ணும்போது எண்ணெய் எல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துரும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே சட சடன்னு போடக்கூடாது. நல்ல ரெட் கலர் குடுக்கறக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் போடுங்க. பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க கிளறவே அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஒரே 1 கப் தயிர். இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிரெட் மஞ்சூரியன் எல்லாம் செய்யும்போது மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம். மசாலா நல்லா உள்ளே இறங்கி வெளியில் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றுறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி வறுத்த வெள்ளை எள்ளு இதையும் சேர்த்திக்கோங்க. பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஹெல்த் வைஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே ஈவனாக நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த பிரெட் பால்ஸையும் இது கூடவே சேர்த்து நல்லா பெரட்டணும். மசாலாலாம் உள்ளே இறங்கணும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலாலாம் உள்ளே இறங்கி இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் சட்டுன்னு பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அந்த சூட்டாக நல்லா கலந்துக்கும். மசாலாலாம் உள்ளே இறங்கிடும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளான சூப்பரான பிரெட் பால் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே நான் ஒரு டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் எள்ளும் சேர்த்துறேன். வறுத்த எல்லாம் சேர்த்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.